எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். பசங்களோட பர்த்டேவை இப்படி தான் கொண்டாடணும், இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படிங்கிற ஆசை அது எனக்கும் இருந்தது. பட் இவர் என் கூட இல்லாதனால, வெளிநாட்டில் இருக்கனால, நான் எப்போயுமே பசங்களோட பர்த்டேவை சிம்பிளாக தான் கொண்டாடுவேன். ஆனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்து தான் நான் கண்டிப்பாக கொண்டாடுவேன். கீர்த்தியோட பிறந்தநாளைக்கு மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எப்பயுமே பர்த்டே ஞாபகம் வர்றது கோவில் மட்டும்தான். ஸோ நானும் கிளம்பி அவனையும் கிளப்பிட்டு, அவனுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நானும் அவனும் மேட்சிங்காக போட்டிருந்தோம். மாம்பழ கலரில் அவன் டிஷர்ட் போட்டிருந்தான், நான் சுடிதார் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அவன் அன்றைக்கி. அந்த ட்ரெஸ் போட்டு அந்த டேகோட ப்ரைஸ் டேக் இருக்குல்ல, அதை வச்சு விளையாண்டுட்டே இருந்தான் ரொம்ப நேரம். நான் கிளம்புற வரைக்கும் அவன் விளையாண்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறமா கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு அவன் சாமியெல்லாம் கும்பிட சொல்லிவிட்டு, எப்பயுமே பசங்க கோவிலுக்கு எங்கேயாவது போனாலே துருன்னு இருப்பானுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற இடத்த விட அவன் போய் விளையாடுறது தான் அவனுக்கு அதிகமாக இருந்தது. நானே கூப்பிட்டு தலையில் தண்ணியெல்லாம் தெளித்ததுக்கப்புறம் தாரமங்கலத்தில் இருக்கிற கண்ணனூர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் போனோம். போய் சாமி கும்பிட்றதுக்கு அவன் ரெடியாகவே இல்லை. போன உடனே அவன் அந்த கம்பியில் ஏறி விளையாடுறதுக்கு தான் ரெடியாக இருந்தான். நான் தான் கூப்பிட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சரியாக சாமி கும்பிடவே அவன் விடலை. ஒரு 2 செகண்டாவது நல்லா சாமி கும்பிடணுன்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டான். சாமி கும்பிட்டு திருப்பியும் அந்த கம்பி மேலே ஏறி விளையாடுறது, அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறதுன்னு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தான் அந்த கோவிலை. அதுக்கப்புறம் திருப்பி கீழே போய் கோவிலை சுற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ கம்பி மேலேருந்து இறங்குடா தம்பின்னு சொல்லி இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டு கோவிலுக்கு வெளியே கோவிலை சுற்றி வந்தோம். கோவிலை சுற்றி வரும்போது தம்பி ரொம்ப க்யூட்டாக அந்த ஊஞ்சலை தொட்டு கும்பிடுறதும் சரி, சாமி பெல் அடிக்கிறதும் சரி, ரொம்ப அழகாகவே பண்ணிகிட்டே இருந்தான். நம்ம பசங்க எப்பயுமே துருன்னு தான் இருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப துருன்னு அங்கே போய் சாமி கும்பிட்றேன்னு சொன்னாங்க. நாகம்மா கோவில் இருந்தது, அங்கே போய் பெல்லெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தான். அந்த மார்னிங் செஷன் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். எல்லா சாமியும் ஒவ்வொன்றா தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்தான். ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தொட்டு கும்பிட்டுட்டு திருநூறு பூசிகிட்டு இருந்தான். நானும் அவன் பின்னாடியே போய் அவன் என்ன பண்ணுறானோ அதே பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அம்மா நான் பண்ணுறதே நீங்கள் திருப்பி பண்ணுறீங்கம்மா சொல்லிவிட்டு அவனும் ரொம்ப சந்தோஷமாக அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே வாங்கம்மா பின்னாடியே வாங்கம்மா சொல்லிட்டு என்னை வீடியோ எடுக்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீர்த்ததெல்லாம் தெளிச்சிட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக கோவிலை சுற்றி வந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவன் மெஸ்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ மஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்புறம் போட்டால் பாருங்கள், ஒரு டான்ஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக க்யூட்டாக ஆடிக்கிட்டே இருந்தான் அவன் பாட்டுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா மியூசிக்கே இல்லாமல் இவன் ஆடுறான், ஏதோ ஒரு ஸ்டெப்பு போட்டு அது அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருந்தான். அந்த ஹாப்பி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மியூசிக் இல்லாமல் ஆடினது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப நல்லாவே இருந்தது. எப்படி ஆடுறான் பாருங்கள், அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக. அந்த இழுத்து கிஸ் கொடுப்பாங்கல்ல ரீல்ஸு, அந்த ரீல்ஸையும் ஆடிட்டு இருக்கான் பாருங்கள். அவனுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிரும். அதனால் அந்த ரீல்ஸை எவ்வளோ தெளிவாக ஆடிட்டு இருக்கான் பாருங்கள். ஆடி முடிஞ்சதும் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம் கேக் வெட்டுறதுக்கு. அந்த மெழுகுவர்த்தியை கூட அவன் ஊத முடியாமல் என்னோடய பெரிய பையனும் சேர்ந்து ஊதிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி எனக்கு ஊட்டி விட்டான், நான் அவனுக்கு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பசங்களுக்கு, பக்கத்தில் உள்ள பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஸ் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அவனோட சந்தோஷத்துக்காக நானுமே கேக் வாங்கி அழகாக ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரவங்க, அக்கா பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சமாக ஊட்டி விட, தானும் ஊட்டி விட, அவங்களும் ஊட்டி விட அழகாக இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கள் அக்காவும் ஊட்டி விட்டாங்க, எங்கள் அம்மாவும் ஊட்டி விட்டாங்க. எங்கள் தர்ஷித்தை அவன் சாப்பிடாம கிருத்திகேஸுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அவனும் வாயில் சாப்பிட்டுட்டு இருந்தான், ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்.
எங்கள் அக்கா பசங்க சூப்பராக வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சந்தோஷமாக இருந்ததை விட என் சின்ன பையன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் இருந்திருந்தால் அவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பான். அதுதான் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம். என் வீட்டுக்காரர் போன வாட்டி பர்த்டேக்கு இருந்தவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். என் வீட்டுக்காரர் அவ்வளோ பார்த்து செய்வார். என் பசங்களுக்கு என்ன வேணும், ஒரு டிஷர்ட் வாங்கணும்னா சரி, ஒரு பேண்ட் வாங்கணும்னா சரி, ரொம்ப யோசித்து தான் வாங்குவார். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் பையன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான்.